இங்க நம்ம ஹீரோயின் தான் காதலிச்ச பையனோட தனக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இந்த சமயத்துல அவ லவ் பண்ண பையன் ஹீரோயினை தனியா மீட் பண்ணி அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாடர்ன மாதிரி இருக்கும். ஆனா நீ இன்னும் மாறாம பட்டிக்காடு மாதிரியே இருக்க, சோ நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனால நொந்து போன ஹீரோயினும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு பழசெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க ஹனிமூனுக்காக பாரிஸ்க்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு என்ன நினைச்சாலும் தெரியல, வெளியில வந்து நான் மட்டும் பாரிஸ்க்கு தனியா போக போறேன்னு சொன்னதும் அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப பாரிஸுக்கு வந்தவ அங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு டாக்ஸி பிடிச்சி ஏதோ அரைகுறையா அந்த டிரைவர் கிட்ட ஹோட்டல் நேம் எல்லாம் சொல்லி புரிய வச்சு ஹோட்டலுக்கு போனா இவன் நேம்ல எந்த ரூமுமே புக் ஆகலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தடுமாறி அவங்க அப்பா நேம்ல தான் புக் ஆயிருக்குன்னு சொல்லி ரூமுக்குள்ள போயிடுறா. இப்ப வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதுதான் விஜயலட்சுமின்னு ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இன்ட்ரோ ஆகுறா. இப்ப ஹீரோயினும் சாப்பிட போன இடத்துல மெனு கார்டை பார்த்தா எல்லாமே பிரெஞ்சுலயே எழுதிருக்கு. அதனால எதையோ ஒன்னு ஆர்டர் பண்ண ஒரு மீன் தலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை ஹீரோயினும் சாப்பிடலான்னு போகும்போது மீனோட கண்ணு மட்டும் தனியா புடுங்கிட்டு போய் விழும். அதை பார்த்து ஹீரோயினும் அருவருப்பாகி அலற எல்லாரும் முன்னாடியும் ஷேம் ஆயிடுது. அதனால சாப்பிடாமலே ஹீரோயினும் அங்க வெளியில போயிட ஒரு போலீஸ்கார வந்து யாரு என்னன்னு விசாரிக்க இவளுக்கு பிரெஞ்சு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலையா அங்க விஜய் வந்து இவளை காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போக அப்படியே ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. விஜய் ஹீரோயினா டோட்டலா மாத்திரா, ஹீரோயினா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட வைக்கிறா. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோவை எடுத்து அவ ஃபேமிலிக்கு அனுப்புறதுக்கு பதிலா அந்த வீணா போன லவ்வருக்கு அனுப்பிடுறா. அந்த போட்டோவை பார்த்து மாடர்ன் ட்ரெஸ்ல ஹீரோயின் இவ்வளவு அழகா இருக்காளேன்ட்டு திரும்பவும் அவ கூட மிங்கிள் ஆகலான்ட்டு ஹீரோயினை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. இப்போ ஹீரோயினும் வேற ஒரு சிட்டிக்கு போகணும். அதனால விஜய்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப அந்த சிட்டில விஜய் தான் ஒரு ஹாஸ்டல்ல புக் பண்ணிருப்பா. அங்க போய் பார்த்தா இவளுக்கு முன்னாடியே அங்க 3 பசங்க தங்கி இருக்காங்க. அதனால ஹீரோயினும் பயந்து போய் ரூமை மாத்தி கொடுங்கன்னு சொன்னா ஹாஸ்டல்னா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம திரும்பி போனவ ரூமுக்கு வெளியிலேயே படுத்து தூங்குறா. அப்ப யாரோ அவளை எழுப்புற மாதிரி இருக்குன்ட்டு ஏஞ்சி பார்த்தா அந்த பசங்களாம் நீங்க உள்ள போய் தூங்குங்க, நாங்க வெளியில படுத்துக்கிறோம்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினும் அந்த பசங்க நல்ல பசங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அங்க சாப்பிட போன இடத்துல இருந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை வம்பளத்துக்கிட்டே இருக்கான். அது ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் அந்த பசங்க கூடவுமே ரொம்ப நல்லா செட் ஆகிடுறா. எங்க பார்த்தாலும் ஒன்னா சுத்துறாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் வழக்கம் போல வந்து வம்பளுக்க ஹீரோயின் அவனோட சமையல குறை சொல்ல அப்ப அந்த ஓனரும் அப்படின்னா ஒரு காம்படிஷன் வைக்கிறேன், அதுல நீ கலந்துக்கிட்டு உன்னோட கைப்பக்குவத்தை காட்டுன்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு பானிபூரி கடையை போட்டு அது ஹிட் ஆகிடுது. அதனால அந்த ஓனரும் அவளுக்கு தலை வணங்கி அவள் லாபத்துல 50% ஷேர் அவளுக்கு கொடுக்க ஹீரோயினும் முதல்ல சம்பாதிச்ச பணம். அதனால ரொம்ப குஷியாகிடுறா. இப்ப அந்த ஹாஸ்டல் பசங்களோட சுத்திட்டு இருக்க அந்த எக்ஸ் லவரும் ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து அவ கூட திரும்ப கூப்பிட ஹீரோயின் பிரச்சனை பண்ணாம போ, நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்ல அவனும் கிளம்பிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் விசா முடிய போறதுனால எல்லாருக்கும் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் எக்ஸ்ல வர மீட் பண்ண போயிட்டு நாம டெல்லி போனதும் அங்க பேசலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போதைக்கு அவங்க தான் முக்கியம்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப பசங்களோட ஜாயின் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பசங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே ஹீரோயினும் இந்தியா வந்துடுறா. அவளோட ஃபேமிலியே அவளோட மேக்கோவரையும் கான்பிடன்ஸையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் எக்ஸ் லவர் வீட்டுக்கு போய் என்கேஜ்மெண்ட் ரிங்கா கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவளோட சேஞ்சுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணதுதான் காரணம். அதனால அவனை கட்டி பிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ராணி மாதிரி வெளியில வரா.